கேப்டன், விவசாயினா என்ன அர்த்தம் அதுக்கு? விவசாயினா ஆ இதில் வந்து ஒரு 3000 2000 வாழை அழகு, ம் இதில் 1000 வாழை 500 வாழை 500 வாழை எல்லாத்துக்குமே இருக்குது. ஆமாம், எனக்கு ஒரு 1000 கிடக்கு. உனக்கு 1000 கிடக்கா? ஆமாம். இதில் வந்து நாங்கள் எங்கள் தோட்டத்து வேலையும் செஞ்சுட்டு ஆ நடக்கு பார்த்துருங்க. ஆமாம். இது நாங்கள் இதை வேலை செஞ்சால் தான் எங்களுக்கு அந்த விவசாய வேலையும் பார்த்துட்டு வீட்டில் சாப்பாடு எல்லாம் இதில் வச்சு தான் நாங்கள் விவசாயம். அதாவது விவசாயிங்கிறது வந்து தனக்குன்னு ஒரு அது வாழை இருக்கணும். இருக்கணும். அவருக்கு தான் விவசாயின்னு பேர். விவசாயின்னு அர்த்தம், அவன் பேசக்கு அர்த்தம். ஆ சும்மா மம்டி வேலைக்கு வந்தாலும் விவசாயம் கிடையாது. ஓ சரி சரி. அவனுக்கு என்ன மருந்து இதெல்லாம் ஒன்றும் தெரியாது. இது எந்தெந்த டயத்தில் பட்டம் போடணும் வைக்கணும், இதில் பட்டம் போடணும் எதுன்னு ஒன்றும் தெரியாது. வேலைக்கு நான் கூடுதோம்னா 20-25 பேர் என் கையில் இருக்கான். ஆமாம். இதில் ஒரு 5-6 பேருக்கு வாழை இருக்காது. அவன் கஷ்டம். ஆமாம். அப்படி இதில் இருக்கான். நாங்கள் இந்த கூலி வேலை பார்த்தா நாங்கள் எங்கள் வாழையும் பார்த்துட்டு இப்படி செய்தோம். விவசாயி ஒன்றுமே பண்ணாதவன் நான் தான் விவசாயின்னு சொல்லிட்டு இருக்கேன். நம்ம டீம்ல எங்க டீம்லயும் இருக்கான். நான் விவசாயின்னு நான் மம்பட்டி வேலை செய்தவன். அதெல்லாம் மம்பட்டியை தொட்டா விவசாயம் கிடையாது. மம்பட்டி தொட்டாவெல்லாம் விவசாயம் கிடையாது. மம்பட்டியை தொட்டா விவசாய கூலி தான் விவசாயி. அதாவது தனக்குன்னு ஒருத்தன் அந்த நாட்டுக்காண்டியோ இல்லை ஒரு அதை செய்யணும். அது செஞ்சா தான் அது விவசாயம். இதுல பாடுபடுதாவன். இப்போ அந்த செவிலில் உளுந்துது, ஒருத்தனுக்கு 1000 வாழை உளுந்து. அன்னைக்கு உளுந்த நிமிஷம் ஏதோ மருந்தை ஊற்றி குடித்தான். அது அவன் விவசாயம். ஏன்னா அவனோட வலி தாங்க முடியாது. இதில் நாங்கள் இது எங்களுக்கெல்லாம் 1000 வாழை உளுந்தா நானும் இருக்கவே முடியாது. அது வந்து நம்ம பாடுபட்ட வலி இருக்கலாம். அந்த 1000 வாழையில தான் நம்ம கையில் கொஞ்சம் கிடைக்கும். அதுல பிரச்சனை ஒன்றும் முன்னுமே செய்ய முடியாது.